தமிழ் சினிமா படத்தை பார்க்க தமிழ் ரசிகர்கள் ஆர்வம் காட்டுவதை போன்று தற்போது மற்ற மாநில மொழி படத்தை பார்க்க ஆர்வம் காட்டுகின்றனர். அதிலும் மலையாள படத்தை பார்க்க பலரும் ஆர்வம் தெரிவிக்கின்றனர். குறைந்த பட்ஜெட்டில் நல்ல கதைக்களமாக இருப்பதாக தமிழர்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கும் நிலையில் தற்போது கேரள திரை உலகமே அமலாக்கத்துறையிடமே சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் லூசிபர் படத்தின் 2ஆம் பாகமான எம்புரான் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது. பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால், மஞ்சு வாரியர், ஜோவினோ தாமஸ் உள்ளிட்டோர் நடித்த இந்த படம் மூலம்தான் தற்போது பலரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தில் குஜராத் கலவரம், PMLA சட்டத்தை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டி சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் படத்தில் 27 இடங்கள் நீக்கப்பட்டு மீண்டும் ஒளிபரப்பப்பட்டது. அப்போதும் படத்தில் இருந்த குறையை சுட்டிக்காட்டி வந்தனர். இயக்குனரும் நடிகருமான பிருத்திவிராஜ் இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர் என்பதை பல படத்தில் காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர் என்பதை பல இடத்தில் காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் வேண்டுமென்றே பல காட்சிகளை இந்துக்களுக்கு எதிராக வைத்திருப்பதாக கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் படத்தின் தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலனுக்கு சொந்தமான கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். எம்புரான் படத்தில் பாஜகவை கடுமையாக விமர்சித்ததால் தான் படத்தின் தயாரிப்பாளரை குறிவைத்து சோதனை நடத்தப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் 1.5 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்கிறது. இந்த பேச்சுக்கள் முடிவதற்குள் படத்தின் இயக்குனர் பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறது. கோல்ட், ஜனகணமன, கடுவா ஆகிய 3 படங்களை பிருத்திவிராஜ் தயாரித்து நடித்திருந்தார். இதில் அவருக்கான சம்பளத்தை வாங்கவில்லை. இருப்பினும் இணை தயாரிப்பாளராக பிருத்திவிராஜ் 40 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார். இந்த நிலையில் 3 படங்களின் வருமான கணக்குகளை கேட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் பிருத்திவிராஜுக்கு இமெயில் மூலம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பாக பிருத்திவிராஜ் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் நேரடியாகவோ அல்லது தனது வழக்கறிஞர் மூலமாகவோ வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கோலிவுட் வட்டாரத்தில் சிலர் இது போலவே இடதுசாரிகளாக இருந்து கொண்டு வலதுசாரிகளுக்கு எதிராக படத்தை இயக்கி வந்தனர். அவர்களின் படங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை. தற்போது இதனை கேரள இயக்குநர்களும் கடைபிடிப்பதால் அமலாக்கத்துறையின் பவர் என்ன என்பதை கட்டாயம் கேரள சினிமா வட்டாரங்கள் தெரிந்து கொள்ள போகிறது. ஊழல் செய்தவர்களை மட்டுமே மத்திய புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்துகின்றனர் தவிர அரசியல் நோக்கத்திற்காக யாரையும் பழிவாங்க போவது இல்லை என்பது சினிமா வட்டாரங்களில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். சினிமாவில் தான் கணக்கில்லாமல் பணம் கோடி கோடியான கருப்பு பணம் வெள்ளையாக மாற்றப்படுவதாக ஒரு தகவல் உலா வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாள திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்ற பெயரில் இருப்பவர் மோகன்லால். இவருக்கு கூடவா எம்புரான் படத்தின் கதை சரியா தெரியாமல் இருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.